ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம கேரேஜுக்கு வந்திருக்க வெஹிக்கிள் என்னன்னு பாத்தீங்கன்னா XUV 500 W10 வேரியன்ட். ஸோ இது என்ன கம்ப்ளைண்ட்காக கஸ்டமர் கொண்டு வந்திருக்காங்கன்னா, கிளஸ்டர்ல வார்னிங் ஏர்பேக் வார்னிங் இஷ்யூ வந்து இண்டிகேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அடுத்த டூல் போட்டு செக் பண்ணி பார்த்ததுல இந்த வண்டி வந்து ஒரு ரேட் ஃபைட் ஆனதுனால தான் அந்த வார்னிங் மெசேஜ் கிளஸ்டர்ல வந்தது. ஸோ நம்ம என்னென்ன வயர்ஸ்லாம் வந்து டிஸ்பேண்டில் ஆயிருந்ததோ அது எல்லாத்தையும் கரெக்டான இடத்துல ரெக்டிஃபை பண்ணி கிளியர் பண்ணியாச்சு. எண்டில் உங்களுக்கு அவுட்புட் என்னன்றதை காமிக்கிறேன். 5 minutes later. ரெக்டிஃபை பண்ணி போற பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம டூல் போட்டிருக்கோம். டூல்ல பாத்தீங்கன்னா ஏர் பேக்ல எரர்ஸ் அடிக்குது. ஸோ கிளஸ்டர்ல பாத்தீங்கன்னா அந்த ஏர் பேக்கோட வார்னிங் லைட் இருக்கு. இதை எப்படி ரெக்டிஃபை பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டூலுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து என்ன சொல்லுதுன்னா, டிரைவர் சைடு ஏர் பேக்கும் பேசஞ்சர் சைடு சீட் ஏர் பேக்ல ஃபால்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதை நம்ம பிரிச்சு பாக்குறப்ப பாத்தீங்கன்னா ரேட் பைட் நடந்திருந்தது. ஸோ அந்த ரேட் பைட் டேமேஜஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு இப்போ நம்ம அந்த டிடிடிஸ் கிளியர் பண்ண போறோம். அதை செக் பண்ணுங்க. ஸோ ஓவரால் டிடிடிஸ் கிளியர் ஆயிடுச்சு. அண்ட் தென் பாத்தீங்கன்னா கிளஸ்டர்லயும் வார்னிங் மெசேஜ் போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் நீங்க உங்க வண்டியில ஃபேஸ் பண்ணீங்கன்னா நீங்களும் மெக்கன் டீடைல் கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம என்னன்னு ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணி உங்களுக்கு பெஸ்டான ஒர்க்கை பண்ணி தருவோம்.